அதனால் இது வந்து தேவையான ஒன்று தான். அதேமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா சிலது வந்து பைத்தியக்காரத்தனமாக கூட தெரியலாம். இல்லைன்னா மாடு ஆடுகளை ஒன்று சேர்த்து அதுகிட்ட போய் பேசுறது வந்து சரியா? மாடு ஆடுகள்கிட்ட கூட கோரிக்கை வச்சா அது வந்து ஏதாவது செய்யும். ஆனால் இல்லை அந்த ஆடு மாடுகள்கிட்ட கோரிக்கை வைக்கிறத விட வீணானது இந்த ஸ்டாலின் கார்கிட்ட கோரிக்கை வைக்கிறது. இவர் மேளம் அடிச்சுக்கிட்டு இருந்த சாதி தானே. சின்ன மேளமா பெரிய மேளமா? சின்ன மேளம். இவர் நேராக வந்து சின்ன மேளம் அடிக்க விட்டுடலாமா இப்போ ஸ்டாலினை? ஏன் வந்து இவர் மட்டும் மாடு மேய்க்க போகணும்? அதெல்லாம் ஊருக்கு தாமா உபதேசம், அவனுக்கு கிடையாதுமா. அவர் வந்து இப்போ அரசியல் அவரே சொல்கிறார் பாருங்க, அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு அவர் போய் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பாலை கறந்து விற்றுக்கிட்டு உக்காந்துருக்க முடியுமா? அப்போ வந்து அது ஒரு சாதாரணமாக நடந்து போகிற இடத்துல கூட அவருக்கு வந்து வெல்வெட்டு விரிக்கிறதும் சிவப்பு கம்பளம் விரிக்கிறதும் சிமெண்ட் தரையாக்குறதும் இதெல்லாம் ஒரு மானங்கட்ட செயல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழர் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் அதியமான் அவர்கள். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம் சார். நேத்திக்கு வந்து சீமான் அவர்கள் மாடுகளுக்கான மாநாடு வந்து நடத்தி இருந்தாரு. இந்த மாநாட்டை பத்தி மக்களா இருக்கட்டும், நிறைய கட்சிகளா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இதில் பிற்போக்குத்தனம் என்ன இருக்குது? அவர் வந்து மாடு அதாவது மேய்ச்சல் நிலம் வந்து வேணும், மேய்ச்சல் நிலம் வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு வன இலாக்கா பகுதிகளில் வந்து மேய்ச்சல் அதாவது மாடுகளை வந்துட்டு இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. அப்போ அதனால் வந்து மாடுகள் வந்து சரியாக மேய்ச்சலுக்கு போக முடியல. அந்த மாநாட்டோட நோக்கம் வந்து அதுதான். மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வந்து தடையாக இருக்கக்கூடாது, அது வந்து எல்லா இடத்துக்கும் போய் மேயணும். அடுத்து வந்து மாடுகள் போய் காட்டுக்குள்ளேயோ வன பகுதிகள்லையோ போய் மேயிறதுனால அந்த சாணமெல்லாம் விழுந்து அது உரமாக தான் மாறப்போகுது. அது மாடு மேய்க்கிறவங்க தான் வந்துட்டு அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, இல்லை புலி சிங்கம் அடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க தான் கவலைப்படணும். ஆனால் வந்து ஒரு மேய்ச்சல் நிலம் மட்டும் இல்லை, விறகு பெருக்க போகிறவங்கள வந்து விறகு எடுக்க போகிறவங்கள வந்து தடுக்கிறது, இப்படி வந்து மக்களுக்கும் சேர்த்து அவங்க எதிர்ப்பாக தான் வந்து வன இலாக்கா இருக்குது. அதனால் இது வந்து தேவையான ஒன்று தான். அதேமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா சிலது வந்து பைத்தியக்காரத்தனமாக கூட தெரியலாம், சரியா? ஆனால் வந்து அங்கே வந்து என்ன செய்தி கொடுக்குறாங்க, அது வந்து இப்போது நாம் தமிழர் நடத்தினது கிட்டத்தட்ட வந்து இந்திய அளவில் செய்தியாக இருக்குது. இந்திய அளவுலேயே வந்துட்டு மேய்ச்சல் நிலத்தோட அவசியத்தை அது வந்து வெளிப்படுத்தியிருக்கு. இதுல என்ன வந்து மக்கள் தப்பா பாக்குறாங்க? இப்போ மேய்ச்சலுக்கான அவசியத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மேய்ச்சலுக்காக இப்போ நிறைய பேர் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்களை எல்லாரும் ஒண்ணு சேர்த்து தமிழக அரசு கிட்ட எப்படி கோரிக்கையா வைக்கலாம், அந்த மாதிரி வந்து பண்றது சரியா இருக்கா? இல்லைன்னா மாடு ஆடுகளை ஒன்று சேர்த்து அதுகிட்ட போய் பேசுறது வந்து சரியா? மாடு ஆடுகள்கிட்ட கூட கோரிக்கை வச்சா அது வந்து ஏதாவது செய்யும். இல்லை அந்த ஆடு மாடுகள்கிட்ட கோரிக்கை வைக்கிறத விட வீணானது இந்த ஸ்டாலின் கார்கிட்ட கோரிக்கை வைக்கிறது. அவர் எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கிட மாட்டார். அது ஆடு மாடுகள்கிட்ட வைக்கிற கோரிக்கையை விட மோசமானது. அதனால வந்து இவர்கிட்ட கோரிக்கை வச்சு இங்கே எல்லாமே நடந்துரும்னா அதே மாதிரி தானே மாடு ஆடுகள்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? மாடு ஆடுகள்கிட்ட கூட வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, சரிங்களா? அந்த நாய் வந்து முன்னாடி ஒரு கதவு இருக்கும். அந்த கதவில் வந்து அந்த கதவுக்கும் இன்னொரு ஒரு வழி இருக்குது. அந்த வழிக்கும் வந்து ஒரு 26 அடி இருக்கும், சரிங்களா? அங்கே வந்து ஒருத்தர் வரும்போதே வந்துட்டு இதை வந்து நாங்கள் இந்த வழியில் அனுப்பி விட்ருவோம். அது பழகி போச்சுப்போம். என்ன தெரியுமா, அங்கே பெல்லை அடித்த உடனே இந்த வழிக்குள்ளே அதுவாக ஓடி போயிடுது. அது கூட புரியுது அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு. அதனால் வந்துட்டு நான் வந்து மாறன் உள்ளப்போ அப்படின்னோடனே நான் சொன்னோடனே வந்துட்டு அப்படி நேராக உள்ளே ஓடி போயிடுது. அது எப்படி வந்து மாடு ஆடுகளுக்கு வந்து புரியாது இல்லை. மாடு ஆடுகள் 5 அறிவு உள்ளது தான். ஆனால் 5 அறிவு உள்ளவர்களை விட மட்டமாக ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இங்கே நாட்டில் என்ன தேவை, அந்த தேவைக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்,
ஒரு ஒரு இப்போது ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க, இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து போயிட்டு வீடு வீடாக போய் பிரச்சனையை கேட்டு அங்கங்கே உட்காந்து பேசி எல்லா பிரச்சனையும் எழுதிட்டு வந்து கடைசியில் எங்கே தூக்கி போட்டார் தெரியல, குப்பை தொட்டியில் போட்டாரான்னு தெரியல ஸ்டாலின். அப்போ அதில் வந்து ஒரு பிரச்சனையை தான் வந்து இந்த ஆடு மாடுகள் பிரச்சனையும் மேய்ச்சல் நிலம். அவங்களும் என்ன இல்லை சொல்றாங்கன்னா அந்த மலைப்பகுதியில இல்லை இல்லை மட்டும் இருங்க இருங்க வேண்டாம்னு இந்த சொல்றோம், மத்த மாதிரி இடம் தேர்தலுக்கு சொல்லிடுறேன்னு முன்னாடி சொல்றாங்க. வந்து அந்த மக்கள் கோரிக்கை வச்சுருப்பாங்கல்ல, அந்த கோரிக்கை வச்சதை 4 வருஷமாக இவர் ஏன் வந்து செயல்படுத்தலையா? ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கோரிக்கை வைக்கலையா? சீமான் தான் போய் வைக்கிறாரா? அப்போ ஏற்கனவே வச்ச கோரிக்கைக்கு உங்களோட பதில் என்ன? அப்போ அது செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி இருக்கும்போது அதை வந்து இன்னும் ஒரு வெளிப்படுத்தி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாருங்கள் மக்களே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறதன் மூலமாக நடக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து உங்களுக்கு தமிழ் வழியில் குடமுழுக்கு வேணும்னு போராட்டம் நடத்தி அது இன்னும் சில பல அமைப்புகள்லாம் வந்து நீதிமன்றத்தில் போய் கதவெல்லாம் தட்ட போய் தானே இப்போது தமிழிலும் நடத்தப்படுன்ற நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு எதுவுமே செய்யலைன்னா இவர் தானாக செஞ்சிருவாரா? தானாக ஒன்று மட்டும் செய்வார், அவங்க அப்பா ஊரெல்லாம் செலவைக்கிறது, அந்த கடலில் போய் வைக்கிறது, அப்புறம் இருக்கிற பேர் வேறு கக்கூஸ் தவிர மீதி எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரை வைக்கிறது, இது மட்டும்தான் செய்வார் அவர். அது தேர்தல் அறிக்கையிலையும் இருக்காது, புரியுங்களா? ஆனால் மக்களுக்கு என்னென்ன தேவை, இந்த இன்னைக்கு பார்த்தோம்னா பேருந்தை வந்து நிறுத்தி வச்சுட்டானுங்க. அதாவது தென் மாவட்டங்களில் அந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை வந்து ஏதோ 148 கோடியா என்னமோ கட்டணம் செலுத்தலையாம் போக்குவரத்து துறையிலேருந்து. அதனால் பேருந்துகளை வந்து அரசு பேருந்துகளை வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க, இது கடந்து போகக்கூடாதுன்னு. அப்போது நீங்கள் வந்து முன்னாடியே வந்து கட்டியிருந்தால் இன்றைக்கி அந்த பேருந்தில் பயணித்தவங்களோட நிலைமை என்ன ஆகும்? மக்களை பற்றி கவலைப்படுற அரசு அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்தடுத்து என்னென்ன விதத்துலலாம் சிரமப்படுவாங்க அப்படின்னு யோசித்து செய்கிறது தான் அரசோட பணியாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி செய்கிறது இல்லையே. இதுல இப்போ நிறைய மக்கள் வந்து என்ன ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னா, இப்போ பனைமரம் ஏற போறாருன்னா அந்த பனைமரத்து வேலை செய்யறவங்களை மட்டும் தான் அங்க கூப்பிடுறாங்க. அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து மாநாடு நடத்தும் போது அந்த மாடுகள் வளர்க்குறவங்களை மட்டும்தான் வந்து மாநாட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே கூப்பிடுற மாதிரி வந்து இருக்கு. மறுபடியும் வந்து அவங்கள முன்னேற விடாம அதே வேலையில வந்து தக்க வைக்கிற மாதிரி தான் இது இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து முன்வைக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் தவறு. இப்போது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது ஜோகோ, அந்த ஓனர் போயிட்டு இப்போ வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? பில்கேட்ஸ் வந்து பல்லாயிரக்கணக்கான நிலத்தை வாங்கி இப்போ விவசாயம் பண்ணுறாரு. அதனால் வந்துட்டு பில்கேட்ஸ் வந்து மாடு மேய்க்கிற ஜாதியில் பிறந்தாராம், இல்லை வந்து இவர் வந்து நம்ம சொல்கிற ஜோகோ நிறுவனம் உரிமையாளர் வந்து விவசாயிவே பிறந்துட்டாராம். அதெல்லாம் கிடையாது. அதாவது இயற்கை நேசிக்கலாம் வந்து எந்த மாடை ஓட்டிட்டு போய் விவசாயம் பண்ணுறாங்க, எந்த மாடனா ஓட்டட்டும். ஒருத்தவங்க வந்து இயற்கையை வந்து நேசிக்கணும்ன்ட்டு முடிவு பண்ண. இப்போ நான் வந்து நகரத்தில் வாழ்கிறேன், பணம்லாம் சம்பாரிச்சிட்டேன், ஆனால் ஒரு நெருக்கடியாக வந்துட்டு என் நேரம் காதில் இறைச்சல் சத்தம், ஒரு பரபரப்பான வாழ்க்கை அப்படின்லாம் இருக்கும்போது வந்து இன்னும் ஒரு 5 ஏக்கர் அந்த பக்கம் போயிட்டு இந்த வீடெல்லாம் விற்றுட்டு கூட ஒரு 5 ஏக்கர் அந்த பக்கம் போய் வாங்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சாதி பேரை வச்சிடலாமா? நான் வந்து ஆடு மேய்க்கிற சாதி, நான் மாடு மேய்க்கிற சாதி. அந்த பேர் மாத்துறேன் அப்படின்னாலும் நீங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சோ நீங்களே வந்து எல்லாருக்கும் முன் உதாரணமா மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது பண்ணலாம் இல்லையா? ஏன் மத்தவங்களை மட்டுமே பண்ண சொல்றீங்க? வந்து அவர் வந்து அரசியல் கட்சியை விட்டு போட்டு அந்த பக்கம் தேய்ன்னு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஓட்டிட்டு இந்த கருணாநிதி கூட்டத்தெல்லாம் கேள்வி கேட்காம தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அரசியலை பண்ணாம மாடு மேய்க்கிறவரை அனுப்பி விட்டுறணும்னு நினைக்கிறீங்களா? அது போய் வந்து இவர் மேளம் அடிச்சுக்கிட்டு இருந்த சாதி தானே. சின்ன மேளமா பெரிய மேளமா? சின்ன மேளம். இவர் நேராக வந்து சின்ன மேளம் அடிக்க விட்டுடலாமா இப்போ ஸ்டாலினை? ஏன் வந்து இவர் மட்டும் மாடு மேய்க்க போனோம்? அதாவது வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து மாடு ஆடுன்னு இல்லை, எல்லாத்துக்காகவும் உள்ள அரசியல், புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு ஆடு மாடை பற்றி பேசுவோம், நாளைக்கு கோழி பன்னி நாய் குதிரையை பற்றி பேசுவோம், அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்களை பற்றி பேசுவோம், அடுத்து நாங்கள் வந்து வானிலை ஆராய்ச்சி பற்றி பேசுவோம், எதை பற்றி வேணாலும் பேசுவோம். எங்களுக்கு தேவையான அரசியல் நாங்கள் எதை வேணாலும் பேசுவோம். இது வந்து நாங்கள் உடனே வந்து அந்தந்த சாதிக்கு போயிடுவோம். அதெல்லாம் ஊருக்கு தாமா உபதேசம், அவனுக்கு கிடையாதுமா. அவர் வந்து இப்போ அரசியல் அவரே சொல்கிறார் பாருங்க, அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு
அவர் போய் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பாலை கறந்து விற்றுக்கிட்டு உக்காந்துருக்க முடியுமா? அதெல்லாம் இயலாதுமா. அதுக்குன்னு ஒரு ஜாதி, குறிப்பிட்ட ஜாதி இருக்காங்க. அவங்க தான் ஆடு மாடு மேய்க்கணும், அவங்க தான் பால் கறந்து விற்கணும். அதாவது குலக்கல்வி திட்டம்னு ஒரு காலத்தில் ராஜாஜி கொண்டு வந்தார். இப்போ பிஜேபி அதைத்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதைத்தான் செய்யணும்னு மாப்பிள்ளை சாரும் சொல்கிறாரு. அது அவருடைய தம்பிகள் தானே இவங்க எல்லாம். அதனால அவங்க எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. இவங்க சின்ன மேளம் நாங்கள் தான் வேண்டான்னு சொல்லி நாங்கள் தான் ஹைடெக் அரசியல் பண்ணிட்டு உக்காந்துருக்கோமே. அப்புறம் நாங்கள் என்னத்துக்கு நாங்களா சொல்கிறோம் போய் மேளம் வாசி நாதசுரம் வாசின்னு? நாங்கள் அதை சொல்லலையா. நாங்கள் சொல்கிறது நீ நல்ல கல்வி கற்றுக்கோ, நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ அல்லது இன்ஜினியராகவோ போ, உலக நாடு பூரா சுத்து, நல்லா சம்பாரி, உன் குடும்பத்தை பாரு, ஒன்றை பாரு, நாட்டை பாருன்னு தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோமே தவிர அப்புறம் வெளிநாட்டுக்கு போ எல்லாம் பண்றது. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எல்லாரோட கேள்வியுமே என்னன்னா, விவசாயம் பண்ணா லாபம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இதுலதான் இருக்காங்க. அப்ப நீங்க இந்த மாடு ஆடுகளை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணி இதுலயும் கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஏதாவது காட்டுங்க. அப்ப மக்களும் அது பண்ணுவாங்க இல்லையா? இதெல்லாம் காட்டினா எல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு அது உலகம் தெரியாதவங்க. நீங்கள் வெளிநாட்டில எல்லாம் நூற்றுக்கணக்கான மாடுகளை குதிரையில் பற்றிக்கிட்டு தொப்பி போட்டு மேய்ச்சிக்கிட்டு தெரியுறாங்க. நான் ஆடு மாடு மேய்க்கிறது இப்போ இன்னைக்கு கூட இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போனால் 25,000 30,000 இல்லை 50,000 சம்பளம் வாங்குவாங்க. ஒரு ஆடு மாடு மேய்ச்சி 50,000 சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஊரில் வெளியில் இறங்கி போனால் மொத்தமாக பிரியாணி கடையாக இருக்குது. அந்த பிரியாணி எதில் போடுறாங்க? ஆடு இல்லாமல் பிரியாணி வராது. சரியா? கோழி பிரியாணி சாப்பிட்றவங்க கூட அது கம்மி தான். ஒரு திருமணத்தில் எல்லாத்துலேயுமே ஆட்டு பிரியாணி தான் போடுறாங்க. அது ஆடு எங்கேருந்து வரும்? ஆடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்டம் இல்லாத தொழிலாக போயிடுச்சு. சரிங்களா? ஒரு குட்டியை வாங்கி வளர்த்தா கூட அது அடுத்து அது குட்டி போட்டு அது பல குட்டிகள் ஆகி. ஐயா அதெல்லாம் வாசம் தான் ஐயா. அதை செஞ்சு காட்டுங்க செய்முறையில. நீங்க மாடு மேய்ங்க, உங்க மச்சான் நீங்க இது ஒருத்தர் இப்போ டாக்டர் கிட்ட போனா டாக்டர் கத்து கொடுக்குறாரு. ஒரு 1000 தொழில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 தொழிலில் 1000 தொழிலுமே நான் போய் செஞ்சு காட்டணுமா? நான் இப்போ ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு. என்ன அந்த ஒரு புவியியலோ ஏதோ ஒரு வரலாற்றுலேயோ பாடம் நடத்துகிறாரு. வரலாற்றில் பாடம் நடத்தினா அவர் அவர் உடனே ஹிட்லர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நடத்தணுமா? என்ன இல்லை அவர் மாதிரி வாழணுமா? வாழ்ந்து காட்டிட்டு தான் அதை பாடத்தை நடத்தணுமா? அதே மாதிரி விவசாயின்னா உடனே அந்த பாடத்தை நடத்துறதுக்கு நல்ல கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு நல்ல ஒரு சேத்துல நடந்துக்கிட்டு அப்படி தான் பேசணுமா? உங்களுக்கு என்ன எதுக்காக ஏன் பேசுகிறோன்னு தெரியாதா? அது கூட புரியாமையா இருக்கிறீங்க? அது கூட புரியாத முட்டாள்கள்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் தமிழர்களை நினைக்கிறாங்க. என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு. என்ன இது விவசாயிங்கன்னா இப்படி இருக்கணும். நான் இப்போது ஒரு நெல் ஜெயராமன் ஒருத்தர் நம்ம பார்க்குறோம். அவர் ஏகப்பட்ட நெல் பழைய ரகங்கள்லாம் எடுத்து தேடி வச்சு ஒரு அரசு செய்யாத பணியை அவர் செஞ்சிட்டாரு. பழைய ரகங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி மீட்டு உருவாக்கம் பண்ணி என்ன இதெல்லாமே ஒரு தற்சார்பு பொருளாதாரம் இதை நோக்கியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கியும் நகர்த்தக்கூடிய விஷயம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது அவங்க குடும்பத்துல இருந்தே யாராவது முன் உதாரணமா எடுத்து மக்களுக்கு இதெல்லாம் என்னங்க? இப்ப நான் இந்த மாதிரி கேள்வியே நீங்க கேட்கறது தப்பு. நான் சொல்லிட்டேன் 1000 தொழில் இருக்குன்னு. 1000 தொழிலுக்கும் நான் 1000 தொழிலாளியா நான் போய் நடிக்கணுமா, வேஷம் போடணுமா? நான் ஏன் பண்ணணும்? எனக்கு மக்கள் என்னோட தமிழ்நாட்டில் ஒரு 1000 10,000 தொழில் செய்கிற மக்கள் இருக்காங்க. அதை உள்வாங்கிக்கிட்டு அந்த தொழில்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி செஞ்சு அந்த ஒட்டுமொத்த மக்களோட வாழ்க்கை தரத்தை நான் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறேன். அப்படின்னா அந்தந்த தொழிலை நீ ஏன் போய் செய்யலைன்னு கேட்குறதே எப்படி? இது சரியாது? இந்த கேள்வியை போய் இந்த ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு கேள்வியை போய் ஸ்டாலின்கிட்ட கேட்க வேண்டியதானே? நீங்கள் ஏன் உங்களை சின்ன மேளத்தை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க?
இல்லைன்னா நீங்க வந்து வேற ஏதாவது தொழில் செய்ய அவங்க வேண்டியது. ஒன்னும் சொல்லலைங்க. நாங்க சின்ன மேல வாசிங்கன்னு சொல்லல. இல்ல நீங்கதான் மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், ஹைடெக் அதை பண்ணணும். விடுங்க. நீங்க வந்து அந்த இந்த தொழில் செய்யறத பத்தி ஒவ்வொரு விஷயத்த விவசாய பத்தி பேசுறாரு. உடனே ஒரு சிமெண்ட் போட்டுட்டு தரையில நடந்து போறாரு. யோ நீ ஏன் வந்து எங்கேயாவது வந்து கரும்பு கொள்ளைக்குள்ள சிமெண்ட் போட்டிருக்குமா அப்படின்னு ஒருத்தன் போய் கேட்கலாம்ல. அப்போ வந்து அது ஒரு சாதாரண நடந்து போற இடத்துல கூட அவருக்கு வந்து வெல்வெட்டு விரிக்கிறதும் சிவப்பு கம்பளம் விரிக்கிறதும் சிமெண்ட் தரையாக்குறதும் இதெல்லாம் ஒரு மானங்கட்ட செயல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கேள்வி கேட்காம இவர் அதை பண்ணிட்டாரு இவர் அதை பண்ணிட்டாருன்னு கேட்கறது எப்படிங்க அது? ஒவ்வொரு அரசியல்வாதியுமே வந்து மக்களுக்காக எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேசி அதில் முக்கியமாக அது இந்தந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தா சரி அப்படின்ற அடிப்படையில் தான் ஸ்டாலினும் செயல்பட முடியும், வைகோவும் செயல்பட முடியும், சீமானும் செயல்பட முடியும், நானும் செயல்பட முடியும். இதுக்காண்டி வந்துட்டு இப்போ நான் முடிவெட்டுறவங்க பிரச்சனையை பற்றி பேசுகிறேன்னா நீ ஒரு மாதம் போய் முடிவெட்டுற கடை வை அப்படின்ற மாதிரி இருக்கு உங்கள் பேச்சு. ஒரு தடவை விவசாயம் பண்ணி காட்டுறதுல என்ன ஆயிடுப்போது? நீங்க இதை மாத்துங்க. இதுவே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு தடவை விவசாயம் பண்ணி காட்டினா நீ போய் சின்ன மோளை அடிச்சா என்ன ஆக போகுதுன்னு நான் திருப்பி நான் கேட்பேன். போமா அப்படியே பேசிட்டு இருக்கோமா? உன்னோட சாதி வந்து சின்ன மேலே அடிக்கிறது தானே. நீ மேலே அடிச்சா என்னன்னு நான் 100 தடவை கேட்பேன். கேட்கலாமா? அதனால வந்து அதெல்லாம் விட்டுட்டு நாட்டில் வேற அரசியல்லாம் இருக்கு, கேளுங்க. அதாவது இவர் சின்ன மேளம்னு இப்ப எங்க தளபதி வந்து சின்ன மேளம் போய் வாசி, நாதஸ்வரம் வாசின்னு அவர் சொல்லல. நாங்க இவர் தான் ஆடு மேயி மாடை மேயின்னு இவர் தான் சொல்றாரு. ஹைடெக் சொல்றது நீங்க, எங்களை எது குறை சொல்றீங்க? நாங்க வந்து படிக்கத்தான் சொல்றோம். சும்மா இந்த இதெல்லாம் விடாதீங்க. என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க? நாங்களாம் சொன்னோம்? நாங்க சொன்னோமா? எல்லாம் படிக்கத்தான் சொல்றோம். எல்லாம் உத்தியோகத்துக்கு சொல்லுவோம். எல்லாம் IPS படி IAS படி வந்து அப்ப எல்லாம் ஃப்ராடா? நீங்க பேசுறது போல நாங்க 1000 சொல்லுவோம்னா 1000 பொய், 1000 ஃப்ராடு. நீங்க அந்த பொண்ணு என்ன கேக்குறாங்க? நீங்க ஆடு மாடு மேய்ச்சு அதுல லாபம் வருதுங்கிறத நீங்க பாருங்க. நீங்க என்னங்கிறது என்ன இருக்கு? யாரோ ஒருத்தர் உங்க கட்சியில எத்தனையோ தொண்டர் இருக்கான்ல, சொல்லுங்க. ஒரு ஆடை மேய்ச்சு மாடை மேய்ச்சு இவ்வளவு இன்கம் வருதுன்னு பட்டியல் போட்டு காட்ட சொல்லுங்க. இத மக்களுக்கு எந்தெந்த வழியில கொண்டுட்டு போகணுங்கிறத கொண்டு போய் சேருங்க. உங்களை வேண்டாம் சொல்லல. சரி நான் சொல்றேன். இத வந்துட்டு இப்போ ஒருத்தர் ஆடு மேய்ங்க மாடு மேய்ங்க அப்படின்னு சொல்றாரு வச்சுங்க. உண்மையிலே மாடு மேய்ச்சிட்டு இருக்கவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவன் என்னையா சீமான் பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்காருன்னு உண்மையிலே மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன்ல. இப்போ நாம் தமிழர்ல வந்து யார் வேணாலும் மேய்ங்க, அவர் தான் மேய்க்கணுன்றதுலாம் சொல்லிட்டாரு. ஏற்கனவே அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கவன் எவனா யாருமே ஆடு மேய்க்கிறது இல்லையா மாடு மேய்க்கிறது இல்லையா? மேய்ச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அவங்கள விட்டு தள்ளுங்க. ஒரு மக்களுக்கே ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா உடனே வந்து அதனால வந்து நான் ஒரு தன்னெழுச்சியா வந்து என்னங்க அவரை பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறாரு, ஆடு மேய்ச்சி ஒரு லாபம் இல்லை, மாடு ஒரு நிமிஷம் இருங்க, மாடு மேய்ச்சி ஒரு லாபம் இல்லை, அந்த தலைவர் அங்கே இவர் ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறாருன்னு ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவனை எடுத்து நீங்கள் சன் டிவிக்காரரு நீங்கள் எடுத்து பேட்டி எடுத்து போடுங்க. உங்களுக்கு தான் சன் டிவி அந்த டிவி இந்த டிவின்னு இருக்குல்ல. ஆடு மேய்க்கிறது முட்டாள்தனம், 10 பைசா லாபம் இல்லை. என்ன ஆடு மேய்ச்சா ஆட்டு புழுக்கையை தான் திங்கணும், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்கிறதுக்கு லாய்க்கில்ல. அது வந்து ஒரு லாபகரமான தொழில்னு தெரியுது. அவர் அதை வந்து சொல்கிறாரு. சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ சாராயம் குடிக்கிறது வந்துட்டு சாராயம் குடிக்கக்கூடாது, ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், குடியை கெடுக்கும், என்னென்னமோ எழுதி வச்சுட்டு ஒரு போய் நாடகம் மேக்கப்லாம் போட்டுட்டு போய் ஸ்டாலின் போய் பேசுகிறாருல்ல. பேசுகிறவர் என்ன பண்ணணும்? சாராய கடையில் மூடணும் டாஸ்மார்க்கை. இந்த பக்கம் வந்து நல்லா வியாபாரம் நடக்குதா, உனக்கு வந்து எவ்வளவு இந்த மாதம் வந்து இவ்வளோ விற்றுருக்கணும், ஏன் கம்மியாக விற்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரைடு விட்டுக்கிட்டு இந்த பக்கம் போய் சாராயம் குடிக்காத, மதுவால் வந்து வீட்டுக்கு தீமை, அது இது நாடகமா இல்லையா? ரெட்டை வேஷம் இல்லையா? இப்படி ஒரு வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் இதை விட வந்துட்டு ஒருத்தனை போய் ஆடு மேய் மாடு மேய் பனைமரம் ஏறு அப்படின்னு சொன்னது என்ன தப்புங்க? சொன்னது தப்பு கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே இது வந்து டிபெண்ட் பண்றாங்க. அவர் என்ன அவர் அங்கே போயிட்டு நாடார்களை இங்கே வாங்க, நீங்கள் தான் வந்து பனை ஏறின்னு நீங்கள் பேர் பெற்றவங்க, உங்கள் தொழிலை விட்டுறாதீங்க, எல்லாரும் வந்து மாடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்களா? அதாவது பனைமரம் ஏறுன்னு சொல்கிறாரா? பனைமரம் வந்து இப்போ கடலூரில் போய் பனைமரம் ஏறுறவன்லாம் நாடாரா? இல்லை இந்த பக்கத்தில் இருக்க திருவள்ளூரில் பனைமரம் ஏறுறவன் நாடாரா? எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பனைமரம் இருக்குது.
சரிங்களா? அந்த குறிப்பிட்ட சாதியை சாருமா? அதுவே பெரிய முட்டாள்தனங்க. பணம் வந்து எல்லாரும் ஏறுவாங்க. அந்த ஏரியாவில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அதனால அவங்க ஏறுறாங்க. புரியுதா? பனைமரம் இல்லாத ஊரை நீங்கள் காட்ட முடியுமா தமிழ்நாட்டில்? பனைமரம் ஏறவங்க எல்லாருமே வந்து மீனவர்கள் இருக்காங்க. மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் வெறும் மீனவர் மட்டும்தான் மீன் பிடிக்கிறாங்களா? இப்போ கொள்ளர் வேலை, தச்சு வேலை செய்கிறாங்க, மர வேலை எல்லாம் வெறும் வந்து தச்சர்கள் தான் மர வேலை செய்கிறாங்களா? இப்படி நம்புறதே வந்து முட்டாள்தனம். இப்போ வந்து கவர்மெண்ட் வேலை வந்து ஒரு வேலை வந்து இந்த துப்புரவு பணியாளர் வேலை கூட வந்து ஒரு நம்ம பார்க்குறோம், ஒரு அம்மா வந்து அவங்க வந்து பிராமணர், அவங்க போயிட்டு சவப்பெட்டியெல்லாம் அந்த இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க, இந்த பணத்தெல்லாம் எரிக்கிற வேலை, அரசு வேலை கிடைச்சோன்னே அவங்கவுங்க என்னென்ன வேலை வேணாலும் பார்க்குறாங்க. நான் அவங்களுக்கு தேவை இருந்தால் அவங்க போகிறாங்க. நீ இந்த வேலையை தான் செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ அருந்ததியர் இருக்காங்க, துப்புரவு பணியில் நிறையா இருக்காங்க, அவங்கள கூட வந்து நீங்கள் துப்புரவு பணி தான் செய்யணும் அப்படின்னு யாருமே சொல்லி அழுத்தி அவங்களுக்கு ப்ரெஷர் யாரும் கொடுக்கறது கிடையாது. அதே இதில் ஒரு நல்ல இப்போ சமூகத்தில் பிளவு, இதாவது ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதிலே வந்து இப்போ வெளியில் வந்து ஒரு பெரிய உயர்ந்த சாதின்னு இருக்கிறவங்க கூட போய் அந்த துப்புரவு பணியில் போய் வேலைக்கு சேர்றான், அவனுக்கு பிடிச்சிருக்கு போய் சேர்றான். அப்படி இப்போ வந்து உடனே வந்துட்டு இந்த வேலையெல்லாம் இந்த சமூகத்துக்கு தான் அப்படின்ட்டு முன்னாடி இருந்தது இல்லைன்றதில்ல, இன்னைக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பார்க்குற தொழில் வந்து சரிப்பட்டு வரலையா, தூக்கி தூர போட்டு காலில் கிடக்கிற செருப்பை தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போய்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு கண்காட்சிக்கு போகிறோம், உடனே வந்து அங்கே நிறைய பொருள் விற்கிது, சரிங்களா? இந்த இப்போ கூட வந்து நேற்றைக்கு கூட ஒரு கண்காட்சிக்கு நான் போயிருந்தேன். அது வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தமான கண்காட்சி. அங்கே போனால் வந்து பைண்டிங் பண்ணுற மிஷின் அது இதுன்னு ஏகப்பட்டது உலக அளவில் வந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு பணம் இருந்தால் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பணம் இருந்துச்சுன்னா, நேற்றுக்கு வரைக்கும் நான் ஒரு தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் நாளைக்கு போயிட்டு நான் வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிடலாம், சரியா? இதில் லாபம் வருமா? வந்தால் நான் அந்த தொழிலை நான் எடுத்து நடத்திட்டு போயிட்டு இருப்பேன். அப்படி வந்து உலகமே வந்து மாறி போய் எல்லாரும் எதை வேணாலும் செய்யலான் இருக்கும்போது பைத்தியக்காரத்தனமாக வந்துட்டு இவர் வந்து பழைய தொழிலே செய்கிறதுக்கு பண்ணுறாருன்றது, இப்படி இந்த வாதமே அடிமுட்டாள்தனமானது. அது